நண்பர்களுக்கு வணக்கம். நான் இரண்டாம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்? நீர்க்கீரை தாங்க. நீர்க்கீரையோட பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இங்கேயும் அதேமாதிரி ஒரு பூ இருக்குது. அடுத்தடுத்து நிறைய பூக்கள் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இப்போ இங்கேயும் பாருங்கள், சின்ன தொட்டியில் 3 தொட்டியில் சின்ன தொட்டியில் இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ தாங்க வளர்ந்துருக்கு. ஆனால் இது மட்டும் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக கொடி மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே கொடி மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிறது ஒரு 50 லிட்ரு ட்ரம்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ சௌரியமாக வராங்க. இது நமக்கு நல்ல நீளமாக நிறைய படருங்க. தரையிலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த கீரைக்கு பஞ்சமே இருக்காது. நான் இந்த இடத்துல வச்சதுக்கே இவ்வளோ வருதுன்னா, அப்போது உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் ஒரு தரையில் வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீர்க்கீரையை பொறுத்த வரைக்கும் இரத்த சோகையிலேருந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது சொல்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தான். அதுலேயும் இந்த இரத்த சோகையை குறைக்கிறதுல இதுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குன்றாங்க. நண்பர்களே, கண்டிப்பாக இந்த மாதிரி கீரைகளை நம்ம வீட்டிலே இயற்கை முறையில் நம்ம விளைய வச்சு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பலன் இருக்க தாங்க செய்யுது. கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இதுக்கு நம்ம பெரிய எதுவும் பண்ணுறதே இல்லைங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அரிசிக்கல்னா தண்ணியாக இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் மோர், புளிச்ச மோர், அப்படி அதாவது தான் நம்ம பண்ணுறோம். இந்த செடிங்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல செடின்னு சொல்லிக்கலாம் நம்ம. கண்டிப்பாக பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப அருமையாக இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரியான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சின்ன தொட்டி பாருங்கள். ரொம்ப சின்ன தொட்டிங்க. அதில் நம்ம வச்சுருக்கோம். இதை 3 தொட்டி வைக்கும்போது இதுவே நமக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பருப்போடு போட்டு கடையிறதுக்கு தேவையான கீரை கிடச்சிரும். கண்டிப்பாக நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணுங்கள். தற்சார்பு முறையில் இந்த மாதிரி கீரைகளோ காய்கறிகளோ வளர்க்குறத கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. அது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டினதாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.